கதஅக். குடும்பத்தை பார்த்து சொன்னாங்க, உன்னை துண்டிச்சு வாழ்ந்தவனையும் நீ சேர்ந்து வாழு. அவங்க கட் ஆஃப் பண்றாங்க, இல்ல நான் சேர்ந்து போறேன், நான் சேர்ந்து போறேன். என்ன என்ன கேட்கிறாங்க, இல்ல நான் சேர்றேன் பேய்த்து. எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லல, நான் சொல்லாத கல்யாணத்துக்கு போக மாட்டேன். ஆனா அவன் வீட்டுல பேச்சு கல்யாணத்துக்கு முந்தி உள்ள வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். எனக்கு சொல்ல வானம், நான் கூட கல்யாணத்துக்கு வர தேவையில்லை, நான் கூட கல்யாணத்தில் ஹெல்ப் பண்றேன். மாஷா அல்லாஹ். எனக்கு நீங்க கல்யாணத்துக்கு சொல்லல, நான் உங்களோட மகளுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன், கிஃப்ட் தாரேன். நான் பேச்சு கண்ணியமா கொடுத்துட்டு வரேன். எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை? இது ஏண்ட வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை எழுதுங்க தங்கத்தார. சில்மன் கதஅக், உன்னை துண்டிச்சவனை சேர்ந்து வாழு வைத்து. இன்னைக்கு நாங்க செய்யற பிசினஸ், இஃப்தாருக்கு எனக்கு சொல்லல, நான் போறல. நாங்க செய்யற பிசினஸ், எனக்கு அதுக்கு செல்லல, நான் இதை செய்யல. என் மகள கல்யாணத்துக்கு அவர் எனக்கு செல்லல, நான் அதுக்கு அவருக்கு சொல்றேன்ல. சில்மன் கதஅக், அன்பா சொல்றேன். என் உள்ளம் சுத்தமாக இருக்குது, நான் யாரையும் உள்ளத்தில் வச்சு சொல்லல, நான் ஓப்பனா சொல்றேன். அன்பான சகோதரர், இந்த வியாபாரம் செய்யவான், இந்த வியாபாரம் செய்யவான். சில்மன் கதஅக் வஅஃபு அம்மன் ظلمك. இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா யா ஷைக், அல்லாஹ் அமலுக்கு தௌஃபீக் நசீபாக்கட்டும். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அநியாயம் செஞ்சவன் உனக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு முந்தி நீ அவனை மன்னிச்சு போடு. நாங்க சொல்றோம் மன்னிக்கவே மாட்டேன் என்றோம் ஆரம்பத்தில், கொஞ்ச நாளைக்கு பிறகு சொல்லுவோம் வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு கொள்வோம். இல்ல, அல்லாஹ் நபி சொன்னாங்க, இங்க வா வாப்பா, உனக்கிட்ட சொல்லாரு, உனக்கிட்ட சொல்லல, ஒன்றும் தேவையில்ல. உனக்கு அநியாயம் செஞ்சவன நீ ராவேல எழும்பி அவன் உனக்கிட்ட வாரத்துக்கு முந்தி அவனை மன்னிச்சுட்டு அவன் பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய், மன்னிச்சிடுங்க. ஹலாஸ், என்ன வரப்போகுது, என்ன வர? உங்களை பத்தி ரோட்ல 4 பேருக்கு முன்னால மலையில ஏறி ஸ்பீக்கர் போட்டு கத்தினாலும் உங்களுக்கு என்ன குறை அதால வரப்போ சொல்லு பாப்போம். என்ன பத்தி பேசிட்டாரு, எனக்கு இப்படி சொல்லிட்டாரு, என்னங்க வரப்போகுது? கொஞ்சம் நிதானமா யோசிக்க பார்ப்போம். என்ன பத்தி ஒத்தன் பேசி எனக்கு என்ன நடக்கும்? நான் தானே சொல்றேன், நலவு பொல்லாப்பு அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனை மன்னிச்சு போடு. மூணாவது சொன்னாங்க, வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக், உனக்கு யாராவது அநியாயம் செஞ்சா நீ அவனுக்கு உபகாரம் செய்ய பாரு, உபகாரம் செய். உனக்கு குழி வெட்டினாரு, நீ அவருக்கு பாலம் போடு. உனக்கு அவர் குழி வெட்டினாரு, இங்க வா, நான் குழி வெட்ட மாட்டேன், நான் உனக்கு பாலம் போட்டு தாரேன், அதுல ஏறி போ. நீ இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தின் பக்கமா அல்லாஹ் கூப்பிடுறான். நாங்க சொல்லுவோம் அவர் வெட்டின குழியில் அவரே முழுந்தார் சொல்லி, நாங்க சொல்லுவோம் இல்ல, அவர் வெட்டின குழியில அவர் முழாம நான் பாலம் போட்டு அவரை பாஸ் பண்ணிடுவேன். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த இஸ்லாத்துக்குள்ள வருவோம். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, பிறர் செஞ்ச துரோகத்தையும் குரோதத்தையும் அநியாயத்தையும் நாங்க மறந்துட்டோம் அல்ல, அதை பற்றி பேசவே மாட்டோம். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எனக்கு குர்ஆனுல் எல்லா சூறாக்களும் ஆக விருப்பமான சூறா. ஆனா ஆக விருப்பமான சூறான்னு சொன்னா சூரா யூசுஃபை நான் விரும்புறேன். பல காரணம். அல்லாவே சொல்லிட்டான் குர்ஆனுடைய ஆரம்பத்தில், குர்ஆன்ல சொல்லப்பட்ட சம்பவங்கள்ல மிகவும் அழகான சம்பவம் அஹ்ஸனுல் கஸஸ். குர்ஆன்ல ஏராளமான சம்பவம் இருக்குது. எல்லா சம்பவத்தை சொன்ன அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லக்குள்ள நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவங்கள்ல மிகவும் அழகான சம்பவத்தை நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் என்று சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ஒரு கட்டத்தில் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரியுமா மன்னிச்சாங்க, மன்னிச்சது மட்டுமல்ல எப்படி மறந்தாங்கன்றதை, எப்படி மறந்தாங்க. இதை கொஞ்சம் கவனமாக்கு, நுணுக்கமான விஷயம், இதை கொஞ்சம் கவனமாக்க இருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் எங்கட சகோதரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் 10 பேர் சேர்ந்து கொண்டு கிணத்துல போட்டாங்க. فلما ذهبوا به واجمعوا ان يجعلوه في غيابة الجب கொண்டு கிணத்துல போட்டு வந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய சகோதரர்கள் உனக்கு இப்படி அநியாயம் செஞ்சாலும் சரி, உங்களோட சிப்லிங்ஸ், உங்களோட உடம்பிறப்புகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு கிணத்துல போட்டது போல உங்களுக்கு என்ன சரி செஞ்சாலும் சரி சரி கொண்டே போட்டாங்க. எப்படி போட்டாங்க? அன்றைக்கு சொன்னேன், அவங்களோட உள்ளத்துல மேர்சி, அன்புன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கவே இல்லை. உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி தான் போட்டாங்க. இதுக்கு உனக்கு வானம், இதுக்கும் தேவையில்லை, போ போட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், கிணத்தில் உள்ள யூசுஃபை தூக்கி நான் அரண்மனையில வாழ வச்சேன். எங்க வச்சேன்? அரண்மனையில வாழ வச்சேன். நாங்க நானவ கொலை செஞ்சோம், நாங்களோட மக்கள்கிட்ட நாங்க வேலை செய்யறோம். ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அப்படி, நானவ கொலை செஞ்சாங்க, தம்பிமார் எல்லாரும் சேர்ந்து வாப்பட சொத்து சண்டையில. அல்லாஹ் எப்படி மாக்கி வச்சான்? இன்றைக்கு அந்த 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 கொலை செஞ்ச தம்பிமார் எல்லாரும் யார்கிட்ட வேலை செய்யற? நானோட மகன்கிட்ட தான் வேலை செய்யற, நானோட மகன்கிட்ட தான் வேலை செய்யற. கொலை செஞ்சாங்க யார? கிணத்துல போட்டாங்க, இல்லா போகட்டும். அல்லாஹ் சொல்றான், وَكَذَلِكَ مَكَّنَّا لِيُوسُفَ فِي الْأَرْضِ وَلِنُعَلِّمَهُ مِنْ تَعْوِيلِ الْأَحَادِيثِ. நாங்க கொண்டேச்சு யூசுஃபை வச்சோம் அரண்மனையில. நீங்க கிணத்துல போட்டீங்க, நாங்க அரண்மனையில வாழ வச்சோம். خلاص அங்கிருங்க அரண்மனையில. அங்கதான் மெச்சூர்ட் ஆனாரு. அங்கிருந்து ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ் சோதிச்சான். மரியலுக்கு போனாரு, மரியல்ல வாழ்ந்தாரு கொஞ்ச நாள், 30 வருஷம் மரியல் இருந்தார் கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு வெளியே வாராரு. எப்படி வெளியே வந்தாரு? அதுக்கும் ஒரு ஆச்சரியமான சம்பவம். வெளியே வந்ததுமே அரசன் ஆஃபர் பண்றாரு, நான் உங்களை பைனான்சியல் மினிஸ்டர் ஆக்க போறேன், உங்களுக்கு பைனான்ஸை பத்தி அறிவு இருக்குது, எக்கானமியை பத்தி அறிவு இருக்குது, எக்கானமியை பத்தி நாலேஜ் இருக்குது, எனவே எக்கானமிக் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக நான் உங்களை ஆக்க போறேன் என்று சொல்லி ஆஃபர் பண்ணினாரு. அந்த ஆஃபரே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம் வகால அல் மலிக் தூனி பிஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அரசர் ஆஃபர் பண்ணினாரு, நீங்க வந்து எகிப்து நாட்டினுடைய ஃபைனான்சியல் மினிஸ்டராக, ஃபைனான்சியல் கண்ட்ரோலராக நீங்க ஆகுங்கன்னு சொல்லி அந்த ஆஃபரை எடுத்த அந்த பொறுப்பை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கையில் எடுத்தாங்க. இப்ப எடுத்து நாட்டை டெவலப் பண்றாங்க. இப்ப மிஸ்ர் டெவலப் ஆகுது. எப்படி டெவலப் பண்ணி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அங்க எல்லாம் உருவாகிட்டது. அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், பிசினஸ் ஃபீல்ட் எல்லாம் குர்ஆன்ல இருக்குது. சூரா யூசுப்ல அல்லாஹ் எல்லாம் சொல்றான், என்னென்ன துறையில நீங்க சம்பாதிக்கணும், என்னென்ன துறையில மக்களுக்கு ஜாப் கொடுக்கணும், ஜாப் ஓரியன்டேஷன் எப்படி உருவாக்கணும். சும்மா இல்ல, இஸ்லாம் என்றது சதகா கொடுக்கிற மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்றது மக்களுக்கு ஜாப் உருவாக்கி கொடுக்கிற மார்க்கம். நீங்க ஜாப் செய்யுங்க, நீங்க சம்பாதிங்கோ, நீங்க ஓன் எஸ்டாப்லிஷ்மென்ட் செய்யுங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த உலகத்தில் எல்லாரும் பேசுறாங்க, ஆனா இஸ்லாமிக் மைக்ரோ ஃபைனான்ஸ் உடைய மாடலை போல மாடல் உலகத்தில் எங்கேயுமே இல்லை, உலகத்தில் எங்கேயும் இல்லை. டாக்டர் யூனுஸ் பங்களாதேஷனுடைய அந்த ப்ரொஃபசர், அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்ல. இதெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கான்செப்ட். இதெல்லாம் இப்ப எல்லாம் செஞ்சு வராங்க. இப்ப நல்லா செய்றாங்க. பலஸ்தீன்ல, இது எகிப்துல, பலஸ்தீன்ல தான் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட பிள்ளைகளும். அவங்களுக்கு கேள்விப்படுகிறது, இப்படித்தான் மிஸ்ர்ல ஒரு அரசர் இருக்கிறாராம், அவர்கிட்ட போன எங்களுக்கு ஹெல்ப் படிக்கலும், அவர் எல்லாருக்கும் உதவி செய்தாராம் என்று சொல்லி ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. பிள்ளை எல்லாம் தம்பிமார் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க எல்லாரும் சேர்ந்து வாராங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அவங்களுக்கு தெரிய யூசுப் என்று சொல்லி அவங்க போறாங்க, அரசன் போறாங்க. அங்க பேய்த்ததுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜாஅ இஹ்வத்து யூசுஃப ஃபதഖலு அலைஹி ஃபஅரஃபஹும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டதுமே விளங்கி கொண்டாங்க, ஹோ ஹோ இவங்க தானே கிணத்துல தள்ளினவங்க, எங்கள்கிட்ட வாராங்க, கண்டு கொண்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியா. இதுலயே ஒரு லாஜிக் இருக்குது. சின்ன புள்ளைக்கு பெரியாக்கள் அடையாளம் காணேலும், பெரியாக்களுக்கு சின்ன புள்ளை அடையாளம் காணேலாது. பெரியாக்களுக்கு சின்ன புள்ளைய அடையாளம் காணல, ஏண்டா growth, அந்த வளர்ச்சி கூட. பெரியாக்களை சின்ன புள்ளைக்கு லேசா அடையாளம் காணேலும், ஏன் காரணம்னா வளர்ச்சி குறைவு. உங்களோட ஆச்சரியமான 3 வருஷம் பிறகு பார்த்தா இவனா
இவரா? ஆனா உங்களை வந்து அவர் சொல்ற அங்கிள். ஏன் நீங்க அதே இடத்துல நிப்பீங்க, நீங்க மாற மாட்டீங்க, அவர் மாறுவாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டு கொண்டாங்க, ஓஹோ பெரியவங்க வாராங்க, நான் சின்ன பிள்ளை தானே, இவங்களுக்கு என்ன தெரியாது. ஒன்றும் பேசல, மௌனமாகிட்டாங்க. டீல் நடக்குது. இப்ப பேச்சுவார்த்தை, பெரிய சம்பவம், பெரிய சம்பவம். டீல் நடக்குது. இப்ப கொஞ்ச நாள் புகழ்ல அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி உண்டு. அரசனை பார்த்து கேட்கிறாங்க, காலு அந்த யூசுப், உங்களோட பேர் யூசுஃபான்னு கேட்டாங்க. உங்களோட பேர் யூசுஃபா, நீங்க யூசுஃபான்னு கேட்டாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து அப்பதான் சொன்னாங்க, ஓ நான் யூசுப். கால அன யூசுப், நான் தான் யூசுப். எந்த யூசுஃபை நீங்க கிணத்துல தள்ளினீங்களோ அந்த யூசுப் நான் தான். இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியா அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்கண்டா ஹாஸ்பிட்டாலிட்டி. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி மிச்சம் அழகா பேசியிருக்கிறான். அவங்கள கெஸ்டாக, அவங்கள விருந்தாளியாக வச்சு பார்த்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இந்த 10 பேரும் சேர்ந்து அரசனை பார்த்து சொன்னாங்க, எங்கட வாழ்க்கையில உங்களை போல ஒரு பேருபகாரியை நாங்க கண்டதே இல்லைன்ட்டாங்க. குர்ஆன் இருக்குது. قالوا يا ايها العزيز ان له ابا شيخا كبيرا فخذ احدنا مكانه انا نراك من المحسنين. உங்களை போல பேருபகாரியை நாங்க கண்டதே இல்லை. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த 10 பேருக்கும். இந்த 10 பேரும் அசந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுப், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நீங்க யூசுஃபை கொண்டு கிணத்துல போட்ட சந்தர்ப்பம்? இது நான் சொல்ற வந்துட்டு நல்லா இந்த விஷயத்தை கேட்டுக்கோங்க. நிர்வாகம் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு பாயிண்ட். இது come and sit. What do you want? That. Yes, inshallah. Sit. Okay. நல்ல ஒரு பாயிண்ட் இது. நிர்வாகம் செய்யக்கூடியவங்க இந்த நிர்வாகத்தில் படிக்க வேண்டிய ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்லித்தரான். இந்த 10 பேரும் சேர்ந்து கொண்டு கிணத்துல போட்டாங்க. 10 பேர், ஒத்த 2 பேர், 10 பேர். 30 வருஷத்துக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அந்த 10 பேரையும் பார்த்து, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுப், யூசுஃபுக்கு நீங்க செஞ்ச வேலை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்க. இந்த 10 பேரும் ஒரே வாயால ஒரே வார்த்தையா கேட்டாங்க, அப்ப நீங்க யூசுஃபான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க 10 பேரும் சேர்ந்துதான் செஞ்சோம், ஆனா எங்க 10 பேருடைய வாயாலே இந்த ரகசியம் வெளியே பேத்திக்கலாம். இதை பத்தி ஒருத்தர் பேசுவதாக இருந்தால் அது யாரா இருக்கணும்? யூசுஃபா தான் இருக்கணும். நாங்க 10 பேர் சேர்ந்தெடுத்த டிசிஷன் இது. நாங்க 10 பேர் சேர்ந்தெடுத்த முடிவு. நாங்க 10 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை, சந்தேகம் இல்லை. ஆனா இதை பத்தி நீங்க பேசுவதாக இருந்தால் இது 11வது ஆள் யார் தெரியுமா? யாரு? யூசுப் தான். நீங்களா யூசுஃபா தான் இருக்கணும். இதுக்கு செல்றது ரகசியம் மறைக்கிறது, சொல்லி ரகசியம் பேன்றது. இன்னைக்கு எப்படி தெரியுமா? போர்டுல உட்கார்ந்து எலும்பி மஷூராவில் உட்கார்ந்து இங்க மட்டுமல்ல, எங்கே தான் இது, ஜன்னத்திலே தான் இது, எங்க உலகத்தில் எல்லாத்திலே தான் இது. முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ல பொதுவாக உட்கார்ந்து எலும்பி வெளியே போக முந்தி என்ன செஞ்சு நடக்கும்? கால் வரும். மஷூரா இப்படியா வேணா, என்னடா இது, என்ன இது? நாங்க வீட்டுக்கு போக முந்தி பொம்பளோளுக்குள்ள பேச்சுவார்த்தை, பொம்பளோளுக்கு பத்தில பேச்சுவார்த்தை. அங்க SMS போகுது, இங்க இது வருது, இந்த டிஷ் எடுத்துட்டாங்களாம். என்ன இது? என்ன